அப்ப கூட சாரி மேல தண்ணி கூட தாடி இருக்கும் உன்னோட மடிமே தலை சாய்க்க வேணுமம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தண்ணி கூட தாடி இருக்கும் அம்மா இருப்பு மேலே வந்தால் இந்த காலகட்டத்தில் வழியாகி ஒரு பெண்மணி அழுது கொண்டு சென்றாரே அந்த பெண்மணி யாருன்னு தெரியவில்லை எதற்காக அழுது கொண்டு சென்றார் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆகையால் எப்பொழுதே பெண் சொல்கிறேன் அந்த பெண்மணி என்ன நடக்கிறாங்க வருகிறது எப்பொழுது நீ போன தடம் போட தலை பார்த்து தானே இழச்சேரி வரையில் மாறி போன அப்படினால் நானோ பின்னாக்கு சென்று கொண்டிருக்கிறேன் இப்படி சென்றால் ஆகாது எதிர்நாக்கு செல்கிறேன் அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று பார்க்க அறிகிறேன் எப்பொழுது
நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைத்தேன் நெஞ்சுக்குள்ளே நான் மறைத்து வைத்தேன் பொழுதிருக்கே மறந்திருத்தேன் போனதா சிவடி மறந்திருத்தேன் கண்ணுக்குள்ளே எதற்காக இந்த மலை மீது இறக்க துணிந்து விட்டாட்டாகி நீ சாயக்கூடாது உயிரோடு இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா ஆமா பசி பசி என்று வேதனை கொடுக்கிறாய். நானும் காலம் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? இந்த காலத்தில் என் கருத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால் உன்னுடைய பசி போக்க வேண்டும் என்றால் என் நெற்றிலே இருப்பதை உழைத்தில் கொடுக்கிறேன். அப்படியா? அதை வைத்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருந்த தாயி. ஆமா உன்னுடைய கரத்தை நீட்ட வேண்டும் தாயி. அந்த பரிசு உனக்கு கொடுக்கிறேன். அப்படியா? ஆமா கொடுங்க சுவாமி கொடுங்க. இது கானகம் காய்கனிகள் இருக்கிறது. என்னுடைய களத்திலே வேறொன்றும் இல்லை தாயி. ஆமா இதோ பார்த்தாயா ஒற்றையடி பாதை. ஆமா இந்த ஒற்றையடி பாதையை சென்றால் அதோ தெருகிற சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்திலே எத்தனையோ தாய்மார்கள் இருப்பார்கள். அப்பா எனக்கோ பசி எடுக்கிறது, பிடி சாதம் இருந்தால் போடுங்கள் என்று வாங்கி அப்படியோ சாதம் கிடைக்கவில்லை என்றால் இருக்கவில்லை என்றால் என்னுடைய நாடு நாடு சிவ சக்கராபுரி நாடு. சக்கராபுரி நாடு என் நாடு தேடிவா, என் நாட்டு தேடிவா. என்னால் முடிஞ்சு உதவி கண்டிப்பாக நான் செய்கிறேன். நான் ஒருவரை தேடி செல்கிறேன், அன்னவர் கிடைக்கவில்லை. டாக்டரையோடு நெட்டு வைத்துக் கொள்கிறேன். என் நாடு சிவசக்கராபுரி நாடு. என் நாட்டு தெளிவா நான் வருகிறேன். சாமி இது அனைத்தும் விதியின் விளையாட்டா சாமி? அன்றொரு நாள் என்னுடைய தோழிகளோடு மலர்வனம் செல்லும் சமயத்தில் கண் தெரியாத ஞானமணிக்கு கொடுத்த திருவோடே எனக்கு திருப்பி திருவோடா நான் விளையாட்டா செய்த அனைத்துமே இன்று வினையாக வந்து விட்டது. அழகன் துருமை போலானது என் ஆனந்த வாழ்வு பறிப்போனது. என் ஆனந்த வாழ்வு அழகிழந்துருவை போலானதே என் ஆனந்த வாழ்வு பறி போனது. என் ஆனந்த வாழ்வு பறி போனது. கடலும் ஆனதே ஆனந்த வாழ்வு அலைக்கடலில் குருமை போலையானதே ஜீவனி வாழ்வு பறிபோனதே.
போலையானதே நிம்மதி வாழ்வு பறிபோனதே. ஐயோ சுவாமி, என்னங்க நீங்க எங்கங்க இருக்கிறீங்க? என்னங்க எனக்கோ பஸ் இருக்குதுங்க, இது காலெல்லாம் நோவுதுங்க. காத்தி பட்டாளி கரையாடோ கற்பூரம் கரையிலே மனசு முன்னாலே. காத்து பட்டாளு கரையாது கரையிறிய மனசு உன்னாலே. ஹரி சத்தியம்மா தர்மம் என்னை மாற்றம்மா, சத்தியத்தின் சோதனைக்கு என்னை போட்டி தன்னை என்னை மாட்டுதம்மா. சந்தங்களை காட்டி சந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு என்னை போட்டி தன்னை மாட்டுதம்மா. சொந்தங்களை காட்டி சொந்தங்களை காட்டி. நீ இறந்து விட்டாயா இல்லை எங்கே சென்று விட்டாய் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உன்னை தேடாத நாள் இல்லை, தேடி தேடி வீதி வீதியாக ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். எங்கம்மா பார்க்க கூடாது என்று எங்கே மறைந்து விட்டாயா? இந்த பாவியின் முகத்தை பார்க்க கூடாது என்று எங்கே சென்று விட்டாயா? மலர்விழி மலர்விழி ஐயா, இவன் தான் உன் தம்பியை பண்ணுவேன். என்னுடைய தம்பி என்ன குற்றம் செய்தார்? எதற்காக தம்பி கொண்டார்? ஐயா, உன் தம்பியை நான் கொண்டு விட்டேனா? ஆமா. உன் தம்பி செய்த தவறுகளை நீங்கள் பார்த்தார்களா? என்ன தவறு செய்தார்? ஒரு பெண்ணை தங்கையாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும். உன் தம்பி என்ன வேலை செய்தார் தெரியுதா? என்ன செய்தார்? ஒரு பெண்மணியை தாரமாக நினைத்தான். என்ன அது தவறு இல்லையா? உண்மைதான். நீ சொல்ல நான் நம்ப வேண்டுமா? அப்படியும் என்னுடைய தம்பி தவறு செய்திருந்தால் எங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும்? நீதிமன்றம் கொண்டு வந்திருக்க வேண்டும். என் இடத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்ன தண்டனை கொடுப்பதோ அதை நான் கொடுத்திருப்பேன். அல்ல நீதிபதியா? இந்த நாட்டு மக்களும் இல்லை, இந்த நாட்டினுடைய பொது மக்களும் இல்லை. நான் ஒரு அனாதை. அனாதை ஏழைகளுக்கு எங்கே அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் காத்துக் கொண்டிருப்பேன். எவருக்கும் எந்தவித குற்றங்கள் இல்லாது தடுத்துக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் தான் உன்னுடைய தம்பி வந்தார். ஒரு பெண்ணை நினைத்தால் தங்கையாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும்.
அதையெல்லாம் உன் தம்பி மறந்து விட்டார். மறந்து விட்டு அந்த பெண்மணியை தரமாக நினைத்தார். அது மட்டுமில்லை, தவறான வழியிலே இறந்தார் அந்த பெண்ணிடத்தில். அப்போது நான் வழியில் வரும்போது அவரை நான் சந்தித்த போது நான் எவ்வளவோ எடுத்து கூறி அதை அவர் மறுத்து விட்டார். பிறகு அவருக்கும் எனக்கும் தர்க்கம் தான் ஏற்பட்டது. அந்த தர்க்கத்திலே இருவருக்கும் போட்டியாக நடந்திருக்கிறது. போட்டியாக நடக்கின்ற வேளையில் என் கையில் இருக்கும் கட்டாரி தவறிதான் அவரை கொண்டு இருவரும் சமர்ப்புடைய சமயத்திலே கை தவறி பட்டு விட்டு என்று போய் சொல்கிறாயே. ஐயா, நான் எந்தவித குற்றம் செய்யவில்லை, நான் எந்தவித பாவம் செய்யவில்லை. ஒரு பெண்ணிடத்திலே தவறாக நடப்பதற்குத்தான் நான் தவறென்று சொல்லி அது மறுத்து விட்டார். கொண்டு வந்திருக்கும் நீதிமன்றம். ஐயா, அந்த நீதிமன்றத்திலே அவன் என்ன தவறு செய்தால் அந்த விளக்க தகுதி தண்டனை நான் கொடுத்திருப்பதை நான் சொன்னேன். ஐயா, உன்னுடைய தம்பிக்கு எந்த அறிவு புத்தி இருந்ததோ அதேதான் உனக்கும் இருக்கிறது. உன் தம்பி எப்படி இதுவான முறையிலே நடந்து விட்டாரோ அதே இதுவான முறைதான் அண்ணனுக்கும் இருக்கிறது. ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அழைக்கின்றாயே, உன் தம்பி என்ன குற்றவாளியா இல்ல குற்றம் செய்யாதவளா? நீதான் சொல்றாய் பெண்ணை பலாத்காரம் செய்தாங்க. உண்மைதான். அதனால்தான் இதுவரைக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. என் கையில் இருக்கும் கட்டாரி அவரை கொன்று விட்டது. கொன்ற தவறு நீ அதற்கு தகுந்த பதில் சொல்றீங்க. முடியுமா முடியாதா? என்ன முடியும்? உன் காலில் நான் படிய வேண்டும். ஆமா, அது என்னால முடியாது. முடியாதா? உன் பாதத்தில் இதற்குத்தானா இந்த சாட்சி? கசமாக இருக்கிற சாட்சி. ஐயா, கசமாக இருக்கின்ற சாட்சியை கிடைத்திருக்கிறது. நான் சொல்வது கேளுங்க. நம் வாழ்வில் காணா சமரசோபுலாவோ சொல்லுவே வேண்டாம். நீங்கள் எந்த குற்றம் எனக்கு கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேண்டாம் ஐயா, வேண்டாம். பாட்டு கிடைத்தோம் போடுறா.